வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம். அறிவியல் சார்ந்த முறையில் பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம கர்ம பலன் கிரகத்தின் அமைப்புகள் பொறுத்து எது மாதிரி செயல்பட போகிறது, எத்தகைய ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது துல்லியமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 ஜூன் மாதம் எத்தகைய மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் உங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களை வந்து அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே வந்து 3 பெரிய ஆண்டு கிரகத்தின் பயிற்சி நடந்து விட்டது. மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி முடிந்து விட்டது. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி முடிந்து விட்டது. மே 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி முடிஞ்சு விட்டது. ஸோ இந்த 3 பயிற்சியும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சி. இது வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே 3 முடிந்தனால குரு பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்கக்கூடிய 9ஆம் பாவத்தில் 9ஆம் வீட்டில் 9ஆம் ராசியில் இருக்கும் பொழுது அருமையான ஒரு அமைப்பு. இதுவரை அஷ்டமத்துல ஒரு வருடமாக குரு இருந்து துலாம் ராசிக்கு எந்த ஒரு பலாபலன்களும் எந்த ஒரு சாதகமான நட்பலன்களும் கொடுக்க முடியாமல் இருந்த குரு இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்து யோகஸ்தானத்துக்கு வந்து ராசியை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தன்னோட ஓன் வீடை மீனத்தை பார்த்து முயற்சி ஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். 5ஆம் வீடுங்கிற புத்திரஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். இது இல்லாமல் அற்புதமான ஒரு விஷயம். அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா இதுவரை 5ஆம் இடத்துல இருந்த சனி 6ஆம் இடத்துக்கு போகிறது அருமை. கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குகளை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெறுவது புத்திர விஷயம் இல்லை பெனிஃபிட். நம்மளால குழந்தைகள் பேருக்காக எதிர்பார்க்குறவங்க மற்ற விஷயங்கள் எதிர்பார்க்குறவங்க ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பார்வை, அருமையான ஒரு அமைப்பு. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு அருமையாக இருக்கிறது. இப்போ மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசியோட அதிபதியாகிய சுக்கிரனே பாருங்க அருமையா இருக்காரு. ஏன்னா மாதத்தின் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மேஷத்திலே இருந்து 3 வாரமும் துலாம் ராசியவே பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசி நாட்கள் தான் ரிஷபத்துக்கு போறார். அதுவும் அவரோட ஓன் வீடு தான், தவறே இல்லை. ஸோ ராசி அதிபதியின் சஞ்சாரமும் நன்றாக இருக்கிறது. ஆண்டு கிரகத்தின் அமைப்புகளும் அருமையாக இருக்கிறது துலாம் ராசிக்கு. அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் 9ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வருவதும் தவறு இல்லை. அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா 3ஆவது வாரத்தில் 7ஆம் இடத்துல இருந்த, அதாவது 8ஆம் இடத்துல இருந்த சூரியன் 9ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்றார், அருமை. அதே சமயத்தில் புதன் என்று சொல்லப்படுகிற ராஜயோக அதிபதி, மிகவும் முக்கியமான கிரகமாகிய துலாம் ராசிக்கு புதன் ரிஷபம், மிதுனம், கடகம்னு அருமையான ஒரு பாவத்தில் மாறுறது நல்ல ஒரு நட்பு வீட்டில் ஆட்சி படம் பெற்ற வீடு. அது குறிப்பாக மாதத்தின் 3ஆவது வாரம் 4ஆவது வாரத்தில் வந்து மிதுனத்தில் குருவோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து 9ஆம் பாவத்தோடுக்கே வந்து சேர்வது அருமை. ஸோ மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல அருமையான விஷயங்கள், நற்செய்திகள், நல்லா வரக்கூடிய நல்ல அமைப்புகள் வரக்கூடிய நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, நல்ல படிப்பு விஷயத்துல நல்ல உத்வேகம், நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. உத்தியோகத்தர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல டெக்னிக்கல் துறையில் ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸ் அது மாதிரி லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய, நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய, நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு மாதத்தின் செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக காட்டுது. அதே சமயத்தில் குடும்பத்தினரும் பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தால் பெண், ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முச்சுவலாக இருக்கக்கூடிய அந்த பரஸ்பர உறவுகளில் மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குழந்தை பேருக்காக நம்ம வருடமாக காத்திருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல அமைப்பு, நல்ல ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. காதல் திருமணங்கள் வந்து கைகூடக்கூடிய விஷயங்கள் உண்டு. இது மாதிரி பல விஷயங்கள் நல்ல அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு லாங் டேர்ம் என்று சொல்லப்படுகிற ஒரு 10 மாதம், ஒரு வருட காலத்துக்கு ஆரம்ப கட்ட மாதமாக, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதமாக நம்ம துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2025 கட்டாயம் இருக்கிறதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புதன்கிற கிரகம், செவ்வாய், சுக்கிரன், சூரியன் எல்லாமே நல்ல ஒரு பயிற்சி, நல்ல ஒரு சஞ்சாரங்கள் பெற்றிருக்கிறது. ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருடமாக
கொஞ்சம் எல்லாமே கிணத்துல போட்ட கல் மாற எதுவுமே பெருசாக நடக்காமல் அமைதியாக போய் கொண்டிருந்த வாழ்க்கை இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக உத்வேகமாக ஒரு ஃபுல் ஆஃப் ப்ளசன்ட் சர்ப்ரைசஸும் ஒரு நல்ல ஒரு அமைப்பும் கொடுத்து சுறுசுறுப்பாக எல்லாமே வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் மேன்மையும் ஹோப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகக்கூடிய அடுத்த கட்ட படிநிலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் நிறைந்த ஒரு சம்பவங்களாகவும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாகவும் நல்ல ஒரு குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு அமைப்புகள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய தசாபுக்திகள் என்ன, லக்னம் என்ன, இதெல்லாம் வைத்து தான் நீங்கள் வந்து மேற்கொண்டு உங்களுடைய ஷார்ட் டேர்ம் அடுத்த 3 மாதங்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்த 10 மாதங்கள் எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த நேரத்தில் எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், உங்களுடைய கர்மா என்ன சொல்கிறது, எந்த மாதிரி வேலை எந்த மாதிரி டைரக்ஷனில் போகலாம், எந்த நேரத்தில் எது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி துல்லியமான சில பலன்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது தான் செய்ய முடியும். அதே சமயத்தில் இந்த கோச்சார் அமைப்பும் இந்த உங்களுடைய ஜாதக ஜென்ம ஜாதகத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன் எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன் தான் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 ஜூன் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து அடையும். அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம நம்மளுடைய ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்ருக்கோங்கிறது தெரியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம வந்து கிரகங்கள் நம்ம கர்ம வினை போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கர்மா எப்படி செயல்படுகிறது, அதுக்கு கிரகத்தின் சஞ்சாரங்கள் எப்படி வந்து உதவுது அப்படிங்கிறத நம்ம சயின்டிஃபிக் அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் விருச்சிக ராசிக்காரருக்கு ஜூன் 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு அஷ்டமத்திற்கு போகிறார். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே குரு பயிற்சி ஆகிவிட்டது, ராகு கேது பயிற்சி ஆகிவிட்டது, சனி பயிற்சி முடிந்து விட்டது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இதுவரை 7ஆம் இடத்துல இருந்த குரு பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் விருச்சிக ராசிக்கு போய் தன் வீடான 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அதே சமயத்தில் 11ஆம் வீடு என்று 12ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற அந்த விரயபாவத்தையும் பார்க்கிறார். அதே சமயத்தில் 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற இடம், வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய, தாயாரை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஸோ அப்படி இந்த அமைப்பு என்ன கொடுக்குதுன்னா பணம், வீடு விஷயங்கள், இடம் விஷயங்களில் வந்து கொஞ்சம் வர்த்தகம், கொஞ்சம் விற்கிறது வாங்குறது, அது மூலமாக சில பணம் சுப செலவுகளுக்கு வேணுங்கிறதுக்கு ஒரு பணம் திரட்டுறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறது, அது மாதிரி நிறையா அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில முயற்சிகள் எடுத்தாவே நடக்கும். 4ஆம் இடத்து குரு பார்க்கறதுனால 12ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால நான் ஒரு வீட்டை கொடுத்து, ஒரு இடத்தை கொடுத்து, ஒரு பூமியை கொடுத்து, போன ஜென்மத்துக்கு போன ஜென்ரேஷனில் வாங்கின சில விஷயங்கள், பூர்வீக விஷயத்தை சிலது கொடுத்தோ அல்லது இடத்தை கொடுத்து சில அமௌண்ட், சில சுபவரியங்கள் செய்து அது மூலமாக நிதி திரட்டுவது, அது மூலமாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, சில கடனை அடைப்பது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் இதுவரை 4ஆம் இடத்துல சனி 5ஆம் இடத்துக்கு போய் 2ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ திருமணத்தில் இருக்கக்கூடியவங்க, பார்ட்னர்ஷிப் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சனி 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பது, குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் மெனக்கெடுதல், அது மாதிரி விஷயங்கள்லாம் சனி 5ஆம் இடத்துக்கு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் ராகு, இதுவரை ராகு 5ஆம் இடத்துலேருந்து ராகு 4ஆம் இடத்துக்கும், கேது 11ஆம் இடத்துலேருந்து கேது 10ஆம் இடத்துக்கும் போய் இந்த மாதிரி ராகு கேதுகள் எப்பவுமே 4-10க்கு வரும்பொழுது தொழில் விஷயங்கள், வேலை விஷயத்தில் அதிக மும்முரம், அதிக முயற்சி, புதிய புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவது, புரட்சிகளை கொண்டு வருவது, சிலதை மூடுவது, சிலதை திறப்பது, அப்படிங்கிற மாதிரி பல மாற்றங்கள் தொழில் வேலை ரீதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு கேது. குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்க, குரு திசை நடக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க, கேது திசை நடக்கிற விருச்சிக ராசிக்காரர்கிட்ட நான் சொன்னதெல்லாம் நல்லாவே நடக்கும். ஸோ ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் இப்படி இருக்கும்பொழுது மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை 8ஆம் இடத்துல மிதுனத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே 8ல் போய் இருந்து பல மன உளைச்சல்கள், பிரச்சனைகள்,
இக்கட்டான சூழ்நிலைகள் கடந்த 3 மாதமாக 4 மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ 9ஆம் இடத்துக்கு நீச்சமாக இருந்தாலும் பரவாம ஓரளவுக்கு பரவலாக மாதத்தின் 2வது வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வருவது அருமை. ஸோ அது ஒரு நல்ல ஒரு மனமாற்றம், ஒரு நல்ல ஒரு உத்வேகம், புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இதுவரை 8ஆம் இடத்துல பகை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் இப்போ ஓரளவுக்கு நீச்சமானாலும் 9ஆம் இடத்துக்கு வருவது கொஞ்சம் நிம்மதி, கொஞ்சம் பெருமூச்சு பெறக்கூடிய, ஒரு நெகட்டிவிட்டியில் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்கள். ஏன்னா அவர் ராசி அதிபதியாக போகிறார் இல்லைங்களா. அதே சமயத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய புதன் 8ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி பலம் பெற்று குருவோட சேர்ந்து சூரியனோட சேர்றார். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைமுக இன்கம், இதை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணதில் ஒரு பல வருடத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு லாபங்கள் வருவது, அது மூலமாக பொருள் ஈட்டுவது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் சூரியன் மாதத்தின் 3வது வாரம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்த சூரியன் 8ஆம் இடத்துக்கு போடுவது இது மறைமுக இன்கம், பிஸ்னஸில் இன்கம் வராமல் மறைமுகமாக ஏதோ ஒரு காரியம் இன்வெஸ்ட்மெண்ட் மேலே பண்ணதை விற்பதனாலேயோ ஒரு ஒரு கூட்டு தொழில் மூலமாக வருவதனாலையோ ஒரு டாப்அப் லோனில் வர மாதிரியோ சில விஷயங்கள்னால நிதி பணப்புழக்காட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு மாறக்கூடிய சில ஒரு வருடமாக நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்த கடன் தொல்லைகள், சில கொடுக்கல் வாங்கல சிக்கல்கள், சில பண டைட், அது மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் குறைக்கக்கூடிய, சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய, நிதி புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு சில பண சொத்து விரயங்கள், சில கூட்டு அமைப்புகள், சில லோன், அது மாதிரி கடன் விஷயங்கள் மூலமாக பொருள் ஈட்டை நம்ம சில சொல்யூஷன் பெறக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்க, தொழிலதிபராக இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க வரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறது, ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை மாறுறது, ஒரு டாப்அப் லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் மாற்றுறது, இது மாதிரிலாம் நிறையா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இதே மாணவர்களுக்கெல்லாம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போகிறது, வெளிமாநிலத்தில் போய் ஹையர் ஸ்டடீஸ்க்காக படிக்கிறது, இது மாதிரிலாம் நல்லா ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய, அடுத்த கட்ட வாழ்க்கையில் நகர்த்தக்கூடிய, ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் குழந்தை செல்வத்தை எதிர்பார்க்குறவங்க என்னதான் குரு அஷ்டமத்தில் போனாலும் ஓரளவுக்கு ஒரு ஆப்ரேஷன் மூலமாகவோ, ஒரு சர்ஜரி மூலமாகவோ, ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ பெறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக அந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் நம்ம பார்க்குறோம். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு பலாபலன்கள் போய்கொண்டிருக்கிறது, அது மூலமாக உங்களுக்கு எப்படி ஒரு துல்லியமான பலன் எடுக்கிறது, நீங்கள் அடுத்த 3 மாதம் 4 மாதம் எப்படி போகும், எந்த நேரத்தில் எது செய்யணும், எது மாதிரி கேள்விகளுக்கு எது மாதிரி ஆன்சர் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, கர்ம பலன் என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் பார்த்து தக்க முடிவுகளை எடுத்து, அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை நீங்கள் அமைத்து கொண்டு ஆனால் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பண விரயங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன், உறுதியளிக்கிறேன். இது அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கக்கூடிய ஒரு துல்லியமான ஒரு அமைப்பு. நான் இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான அமைப்பு விருச்சிக ராசிக்கு இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருப்பீங்க நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை எப்படி செயல்படுகிறது, எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த வாழ்க்கையில் தக்க பலாபலன்கள் நமக்கு தேடி வருகிறது, எப்படி வாழ்க்கை சம்பவங்கள் உருவெடுக்கிறது, சாதகமான சம்பவங்கள் சாதகமற்ற சம்பவங்களுக்கு எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் எப்படி நம்மளை வழி நடத்துகிறது, கிரகத்தின் ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் இருக்கக்கூடிய அமைப்புகள், கோச்சார அமைப்பில் ராசிக்கு கோச்சார அமைப்புகள் பார்ப்பதும், தசாபுக்திகள் லக்னத்துக்கு அடிப்படையில் பார்த்தும் எப்படி நம்ம ஒரு விஷயமும் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க போகிறது, எது மாதிரி ஒரு தன்மையில், எது மாதிரி ஒரு திசையில் டைரக்ஷன் நம்ம வாழ்க்கை போகுதுங்கிறத துல்லியமாக நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த முறையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 ஜூன் மாதம் எப்படி ஒரு மாதமாக, எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக
இருக்க போகிறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்களை வந்து அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசி 2025 ஜூன் மாதம் பிறக்கும் பொழுது மிகப்பெரிய 2-3 பயிற்சிகள் முடிந்துதான் வந்து ஜூன் மாதம் பிறக்குது. மார்ச் 29 2025 2-3 மாதங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடந்து 3ஆம் இடத்து சனி 4ஆம் இடத்துக்கு போய்விட்டது. அதே சமயத்தில் குரு பயிற்சி 6ஆம் இடத்துல கடந்த ஒரு வருடமாக விரயங்களும் அதிக அலைச்சல்களும் கையில் வந்ததெல்லாம் நிற்காமல் செலவுகளாக போய் கொண்டிருந்த ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு டிரான்சிஷனரியான ஒரு டைமான 6ஆம் இடத்து குரு 7ஆம் இடத்துக்கு மே 14ஆம் தேதி ஜஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே இடம் பெயர்ந்து அருமையான ஒரு பார்வையான 11ஆம் இடம் ராசி 3ஆம் இடத்தை பார்த்து நல்ல பலாபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இன்னும் அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்தை நோக்கக்கூடிய ஒரு அமைப்பை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் ராகு கேதும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து இடம் வீடு பிரச்சனைகள் தாயார் அதுலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்த ராகு 3ஆம் இடத்துக்கு மாறி தொழிலில் வந்து ஒரு மாதிரியான சுணக்கமான ஒரு அமைப்பும் குரோத் இல்லாத டைமையும் கொடுத்துட்டு இருந்த கேது 9ஆம் இடத்துக்கு மாறி நல்ல ஒரு அமைப்பு கோச்சார் அமைப்பில் ஆண்டு கிரகமாகிய சனி ராகு கேது குரு வந்து தனுசு ராசிக்கு ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே கிடைக்குது. அதே சமயத்தில் மாத கிரகம் மாத பயிற்சி கிரகம் ஆகிய புதன் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முதல் 6 நாள் வந்து 6ஆம் இடத்துல இருந்து ரிஷபத்திலிருந்து அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று குருவோட சேர்கிறார். சூரியனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் நடுப்பகுதியில் 7ஆம் இடத்துக்கு வந்து குரு புதனோட சேர்வது அருமை. ஸோ செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு அமைப்பு. ஏன்னா 7ஆம் இடம் வலுப்பெறுகிறது, புதன் அருமையான ஒரு ஆட்சி பலம் பெறுகிறது, குருவோட சேருகிறார், சூரியன் சேருகிறார். அதை சூரியன் குரு புதன் பார்த்தீங்கன்னா முட்கூட்டு கிரகங்கள் ஒரு அருமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது தனுசு ராசிக்காரருக்கு. ஸோ மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து படிக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க, எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம், குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஆஃப் வந்து தனுசு ராசிக்காரருக்கு வருகிறது. நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு அமைப்பு, ஃபைனலாக வந்து ஒரு லக்கில் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு, கல்யாண விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் விஷயங்களில் டக்குன்னு ஒரு விஷயங்கள் நம்ம எதிர்பாராத வகையில் நல்லபடியாக முடியக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் அமைந்த ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரருக்கு இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரனின் சஞ்சாரமும் பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் ஒரு அதிகமான இந்த மாதம் கடைசியில் வரார். அதுக்கு முன்னாடி மேஷத்திலிருந்து 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறார். ஸோ லாபங்களுக்கு குறைவில்லை, அதிர்ஷ்டத்துக்கு குறைவில்லை, ஃபோக்கஸுக்கு குறைவில்லை. ஒரு அருமையான கடந்த ஒரு வருடமாக நீங்கள் சில விஷயங்களை சாதிக்க முடியாத விஷயங்கள்லாம் இப்போ டக்கு டக்குன்னு எல்லாமே கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய ஒரு உத்வேகம் நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் சூரியனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து 7ஆம் இடத்துக்கு வருவது அருமை, குருவோட சேர்வது அரச லாபம். அது 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதியாகவே சூரியன் வந்து தனுசு ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கிறார். ஸோ இந்த மாதம் சில விஷயங்கள் கடந்த 6 மாதமாக இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, வயது முதியோர்களாக இருந்தாலும் சரி, நடு வயதினர் இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கட்டாயம் நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து கொடுக்குதுங்க. எதுன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த ஜூன் மாதம் அருமையான ஒரு மாதமாக இருக்கிறது. அதே சமயத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் ராஜயோக அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து மாதத்தின் முதல் வாரமே பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் இடம் மாறுவது, குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் நம்ம செய்வது, உடல் உபாதை பெறுவது. இப்போ கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், சூடான நம்ம டைஜஸ்ட் பண்ண முடியாத சில உணவுகளை சாப்பிடும் பொழுது சில பிரச்சனைகள், வயிறு கோளாறுகள், பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய், அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, உடலை பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ட்ராவலிங் பண்ணுறப்பவும் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று 8ஆம் இடத்துக்கு மாதத்தின் முதல் வாரத்தில் வர்றது, அது ஒரு மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது தனுசு ராசிக்காரருக்கு. மற்றபடி பார்க்கும் பொழுது எல்லா அமைப்புகளும், ஆண்டு கிரகத்தோட அமைப்புகளும் மாத கிரகத்தின் அமைப்புகளும் எல்லாமே தனுசு ராசிக்கு ஒரு சாதகமான உத்வேகமான அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி
செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக, குறிப்பாக சொல்ல போனால் செகண்ட் ஹாஃப் வந்து தனுசு ராசிக்கு காமிக்குதுங்க. இது வந்து பொதுவான ஒரு பலனை தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் லக்னாதிபதி யார், அதோட ஸ்தான பலம் என்ன, என்ன தசை போய்கொண்டிருக்கிறது, இப்போ போயிட்டு இருக்கிற புக்தி என்ன, அந்த தசையில் சூக்ஷமம் என்ன, அந்தரம் என்ன, இதெல்லாம் பார்த்து நான் சொன்ன அந்த கோச்சார அமைப்பு ஆகிய ஆண்டு கிரகத்தோட அமைப்பு, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, மாத கிரகத்தின் பயிற்சி எல்லாத்தையும் ஒப்பிட்டு சேர்த்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் ஜூன் மாதம் 2025 அடுத்தது எப்படி வருது, ஜூன் மாதமே எப்படி ஒரு மாறுதலை கொடுக்க போகிறது, இதுவரை நடந்ததுக்கும் அடுத்த போகிறதுக்கும் என்ன ஒரு டிரான்சிஷனரி, என்ன ஒரு சேஞ்சு கிடைக்க போகுது, அந்த சேஞ்ச் எந்த நேரத்தில் வரப்போகுது, எவ்வளோ பாசிட்டிவாக இருக்க போகுது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்கூடாக நம்ம பார்த்து இன்னுமே நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ், ரிசல்ட்ஸ், டைரக்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்க போகிறது, உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து தக்க பதில்களை நம்ம வந்து துல்லியமான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கோச்சார் அமைப்பும் தசாபுக்திகளும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய தசைகள்லாம் மிகவும் சிறப்பான தசைகளாக இருக்கும் பொழுது நாம் சொன்ன கோச்சார இந்த ஜூன் மாத பலன்கள் தனுசு ராசிக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் நல்ல நன்மைகளை கொடுக்குற மாதிரியும், கொஞ்சம் தசாபுக்திகள் சிறப்பின்றி போய் கொண்டு இருக்கும் பட்சத்தில் இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்த தனுசு ராசி பலன்கள் வந்து கொஞ்சம் சாதகமான பலன்கள் குறைவாகவும் சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்குங்கிறத நீங்கள் பொதுவாக எடுத்துக்கணும். இது பொது பலனே தனுசு ராசிக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.